பார்க்க தான் அது ரொம்ப சின்னதாக இருக்குது. கிட்டத்தட்ட அந்த வாய்ப்பகுதி மட்டுமே ஒரு 30-35 அடிக்கு விட பெருசாக இருக்கும். எல்லோரும் வந்துட்டு இருக்காங்க. பாரி நானும் சீக்கிரம் கொஞ்சம் நடந்து வந்துட்டோம். பனிப்பாறைக்கு மேலே நடந்துகிட்டு இருந்தவங்க இன்னும் கூட பாருங்கள், கொஞ்சம் பேர் மேலே இருக்காங்க, பனிப்பாறையில் மேலேயே இருக்காங்க. இன்னும் 50 வருஷத்துலாம் எங்கே இருக்குன்னு தெரியாது, இன்னும் கூட பின்னாடி போயிடும். அனைவருக்கும் வணக்கம். சிவி பயணம் வலைவலிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த நிகாட்ஸ் பனிப்பாறைக்கு எப்படி போகிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்படி வலது பக்கமாக போனோன்னா ஒரு 3 கிலோமீட்டர் மலை ஏறி அப்படியே போனோன்னா பனிப்பாறை வந்துடும். அப்படி இல்லையா, இடது பக்கம் போய் ஒரு பாதி தூரம் படகுல போயிட்டு ஒரு 1.5 கிலோமீட்டர் மலை ஏறினா போதும், பனிப்பாறை வந்துடும். நாங்கள் படகுல ஏறிட்டோம், ஏறி உட்காந்தாச்சு. ஹாய் ப்ரோ. சரி, இது என்னடா பனிப்பாறை எப்போ பாரு பனிப்பாறைன்ற, பனிப்பாறைன்னா என்ன அப்படின்னு சரி எனக்குமே தெரியல, என்னதான்டா பனிப்பாறை, இதெல்லாம் எப்படி தான் உருவாகுது அப்படின்னு சொல்லி தேடி தோண்டி படித்து பார்த்தா ஒன்றும் இல்லைங்க. இந்த வெண்பனியாக பனி பெய்யுது இல்லை, இந்த காஷ்மீரில் நம்ம ஊரில் எல்லாம் வடக்குல எல்லாம் பெய்யுது இல்லை, அந்த மாதிரி பெய்கிற பனி பல நூறு ஆண்டுகள் இறுகி ஒன்றா சேர்ந்து அது அப்படியே பனிக்கட்டியாக மாறுது. அது இன்னும் உறைஞ்சி இறுகி பனிப்பாறையாக மாறுது. அதாவது ஆங்கிலத்தில் சொல்லணும்னா இந்த ஸ்னோவெல்லாம் கிறிஸ்டலைஸ் ஆகி கம்ப்ரஸ் ஆகி ஐஸாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. அதுதான் கிளேஷியர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நிறம் தான் எப்போவுமே இந்த கிளேஷியரில் ஒரு இது என்னென்னா, இந்த பனிப்பாறை அதோடைய நிறமே நம்ம வீட்டில் பார்க்குற அந்த பனிக்கட்டி இல்லை குளிர் பெட்டியில் இருக்குல்ல இந்த ஐஸ், அந்த நிறம் வெண்மையாக தான் இருக்கும். ஏன்னா அது நீரோட இது பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு நல்ல நீல நிறத்தில் இருக்குது. அதனால தான் இது ரொம்ப நமக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. அது பிரமிப்பாகவும் இருக்கும், ஏன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த பனிப்பாறை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர் பறந்து விரிஞ்சிருக்கு. அதாவது இந்த நிகாட்ஸ் பனிப்பாறை இதுவே ஒரு கால் பகுதி தான், அதாவது ஒரு கால் மலையிலேருந்து வழிகிற மாதிரியான பகுதி தான். இதோட முழு பேர் என்னன்னா ஜோஸ்டால் பிரீன் அப்படின்னு சொல்கிறாங்க நார்வியன் மொழியில். ஒன்றும் இல்லை, ஜோஸ்டால் பிரீன்னா பனிப்பாறைன்னு அர்த்தம் இந்த மொழியில். ஜோஸ்டால்ன்றது இந்த ஊரோட பேர். அந்த ஜோஸ்டால் பனிப்பாறை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500 கிலோமீட்டர் அளவுக்கு பறந்து விரிஞ்சிருக்கு அந்த ஜோஸ்டால் பிரீன் பனிப்பாறை. சிந்த முன்னாடி போய்கிட்டு இருக்கா, நானும் பாரியும் பின்னாடி வந்துட்டுருக்கோம். பாரி நடந்து வரியா? இல்லையா? சரி, அப்பா தூக்கிக்கவா? சரி தூக்கிட்டே வரேன். பாரிக்கு எப்போ நடக்கணும்னு நட முடியுமோ இப்போ தூக்கிட்டே வர சொல்கிறான். சரி பரவாயில்ல, தூக்கிட்டே போவோம். சில இடங்களில் இந்த மாதிரி பலகையும் போட்டிருக்காங்க. ஆனால் ரொம்ப தண்ணி வந்துச்சுன்னா இந்த பக்கம் கஷ்டம்தான். ஆனால் இது மேடான பகுதியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன், அதனால தான் நிரந்தரமாகலாம் பலகை போட்டிருக்காங்க. இங்கே ஒரு பிட்டு இடையில காணும். ஆனால் இன்றைக்கி மழை வந்ததுனால இங்கே கொஞ்சம் தண்ணியாக இருக்குது, இல்லைன்னா இங்கெல்லாம் தண்ணியாக இருக்குது. அதுபோல் தெரில, ஒரு வேளை இந்த பலகையை இப்போ தான் போட ஆரம்பிச்சிருக்காங்களா என்னண்டு. பலகையை பார்த்தா கொஞ்சம் பழசு மாதிரி தான் இருக்குது. நாங்கள் மேலே பார்த்தீங்கன்னா 2 வயசு குழந்தைய தூக்கிட்டு போகிறதுக்கு ஒரு தனியாக கூட வச்சுருக்காங்க பாருங்கள். அந்த மாதிரி ஒரு கூட தான் பாரிக்கு வாங்கணும். அப்போ தான் பாரியை தூக்கிட்டு நடக்கிற மாதிரி இருக்கும். இறங்கி வரவங்களுக்கு வழி விடுவோம். கிளேசியர் இன்னும் இந்த பக்கம் இருக்குது, ஆனால் கிளேசியரை மேகம் மறைச்சிருக்கு. பார்ப்போம். பாதி தூரம் வந்தாச்சு மலை ஏறி. எங்கேருந்து வந்தோன்னு பார்ப்போம். அந்த பனிப்பாறை உருகி வர ஏரிக்கு இடது பக்கம் விட்டுக்கிட்டியா இல்லையா தெரியுது பாருங்கள். அங்கே தான் வண்டியை நிறுத்திட்டு அதுலேருந்து படகுல ஏறி பாதி தூரம் வரைக்கும் இந்த காட்டுக்குள்ளே இறங்கணும். அங்கேருந்து நடந்து ஏறி ஒரு குட்டிசாமி ஏறி வராரு. பாரி அங்கே இங்கே ஓடாத ஒரே இடமா நில்லு. இந்த இடம் கொஞ்சம் சமதளமாக இருந்ததுனால பாரி இறக்கி விட்டாச்சு. அவர் அப்படியே நடப்பழகிட்டு இருக்காரு. இங்கெல்லாம் இதோ அங்கே தெரியுது பனிப்பாறை. இன்றைக்கி போய் அதை தொட்டுருவோமான்னு தெரியல, ஏன்னா இங்கேருந்து பார்க்குறது பக்கத்தில் இருக்க மாதிரி தான் தெரியும். ஆனால் நடக்க இந்த 2 கிலோமீட்டர் பயானுவானுங்களே அந்த மாதிரி போயிட்டே இருக்குது. நமக்கு இது தெரியும், ஆனால் இந்த தகவலை சொன்னேன். இவங்க தான் பார்த்தே தீர்வனாங்க. சரி வாங்க, அப்புறம் எண்ணெயெல்லாம் குறை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு வரேன். போக முடியுமான்னு தெரில, ஏன்னா வெள்ளம் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்குது. அங்கே ஹைக் பண்ணி வந்தோம்.
கிளேசியருக்கு நடுவில் எப்படியுமே அந்த கிளேசியர் உருகி வர்றதுனால ஆறு இருக்குது. அந்த ஆற்றை கடக்கிறதுக்கு இந்த பாலம், மரத்தில் பாலம் கட்டி வச்சுருக்காங்க. இது வழியாக கடந்து போனால் அப்படியே மேலே ஏறி அங்கே நட்டு வச்சுருக்காங்க போகிறதுக்கான வழிகள். அந்த குறியீடு வச்சு நீல கலர் குறியீடு அப்படியே போனால் அங்கே போகலாம். பார்க்க ரொம்ப கிட்ட இருக்குது. ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னும் கிட்ட போக போக அது போய்கிட்டே இருக்கும். மலை ஏறுறவங்களுக்கு தெரியும். அது பார்ப்போம், எவ்வளோ தூரம் போக முடியுமோ அவ்வளோ தூரம் போவோம். அதுக்கப்புறம் பாதுகாப்பாதல் இல்லை அப்படின்னு தோன்ற இடத்துல நிப்பாட்டி திரும்ப வர வேண்டாம். ஒரு வழியாக அங்கே கப்பலில் கொஞ்சம் தூரம் வந்து அதுக்கப்புறம் நடந்து மலை ஏறி அந்த இரும்பு இல்லை அது மரப்பாலத்தை கடந்து கொஞ்சம் கொஞ்சமாக பாறையில் ஏறி இது வழியாக ஏறி கொஞ்சம் இந்த இடத்துல சமதளமாக இருந்துச்சு. அப்புறம் இங்கே பெரும்பாறை வந்துருச்சு. இது வழியாக ஏறி வந்திருக்கோம். இன்னும் பனிப்பாறைக்கு போகிறதுக்கு இவ்வளோ தூரம் தான் இருக்குது. கிட்ட வந்துட்டோம். எனக்கே ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ கிட்டக்க போன முறை சுவிட்சர்லாந்தில் போனது கூட இவ்வளோ கிட்டக்க நான் போகல. இந்த முறை இன்னும் கிட்டக்க போகலான்னு நம்புகிறேன். போய் தொடக்கூட முடியும். ஆனால் கூட பாரி இருக்கான், சிந்து இருக்கா, அப்புறம் ஹெரால்டு, மோனிஷா இருக்காங்க. ஸோ எல்லோரையும் கூட்டிகிட்டு அங்கே போக முடியாது. ஸோ இவங்களை மட்டும் விட்டுட்டு நான் மட்டும் தனியாக போய் அங்கே பண்ணாலும் நல்லா இருக்காது. அதெல்லாம் யோசித்து பார்த்து தான் செய்யணும். ஆனால் தொடர தூரத்துக்கு வந்தாச்சு. பார்ப்போம் எவ்வளோ தூரம் போக முடியுது இன்னொன்ட்டு. இது ஹெரால்டு, மோனிஷா எல்லோரும் வந்துகிட்டு இருக்காங்க. பாரி நானும் சீக்கிரம் கொஞ்சம் நடந்து வந்துட்டோம். நான் ரொம்ப ஆவலாக காத்துக்கிட்டு இருந்த இடத்துக்கு வாழ்க்கையில் இதுதான் மிக அருமையில் வந்திருக்கேன். பனிப்பாறைக்கு இதை விட கிட்டத்தட்ட நான் வந்ததே இல்லை. அப்படியே என்ன நீல கலரில் இருக்குன்னு மட்டும் பாருங்கள். அப்படியே நீல கலரில் இருக்குது. இது ஒரு சின்ன துண்டு தான். பல 100 கிலோமீட்டருக்கு இது அப்படியே விரிஞ்சிருக்கு. இதுக்கு பின்னாடி, இந்த மலைக்கு பின்னாடி அது வழிகிற ஒரு சிறு இடம் தான் இது. இதுவே இதுக்கு முன்னாடி போன வருஷம்லாம் இன்னும் 40 மீட்டருக்கு இந்த பக்கம் இருந்துச்சுன்னாங்க. 2021 40 மீட்டர் இது உருகி குறைஞ்சிருக்கு. இன்னும் 50 வருஷத்துலாம் எங்கே இருக்குன்னு தெரியாது. இன்னும் கூட பின்னாடி போயிடும். அதுக்குள்ளே வந்து எல்லோரும் பார்க்கணுங்கிறவங்க பார்த்துக்கிறேங்க. இவ்வளோ தூரத்தில் இருக்கும்போது சிந்து எவ்வளோ குட்டியாக இருக்கா பாருங்கள். அந்த பனிப்பாறைக்கு ஒப்பிட்டு பார்க்கும்போது பார்க்க தான் அது ரொம்ப சின்னதாக இருக்குது. கிட்டத்தட்ட அந்த வாய்ப்பகுதி மட்டுமே ஒரு 30-35 அடிக்கு விட பெருசாக இருக்கும். சும்மா காட்டாறு மாதிரி தண்ணி வந்துக்கிட்டு இருக்குது அதுலேருந்து. அப்படியே அதிலெல்லாம் இறங்கி நிற்கலாம் முடியாது. ஏன்னா அது அப்படியே இழுத்துட்டு போகிற அளவுக்கு வந்துக்கிட்டு இருக்குது. பயங்கரமாக இருக்குது. அந்த நிறம் தான் என்னை ரொம்ப அப்படியே நான் செம. இந்த தண்ணி அப்படியே இங்கேருந்து ஓடி இந்த பாறையெல்லாம் பாருங்களேன். அந்த தண்ணி எவ்வளோ குழியாக்கி வச்சுருக்கு, எவ்வளோ அரிச்சிருக்குன்னு பாருங்கள். அந்த தண்ணி போன தடத்தை மட்டும் பாருங்களேன். அந்த பாறையில் குழியாக இத்தனை வருஷமாக அது ஓடி 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 அந்த இடமே குழியாகிருக்கு. அப்படியே அந்த தண்ணி போகிற வழித்தடத்தை கல்லை வந்து அரிச்சு எடுத்துருக்கு. இதோ இங்கே பாருங்கள். இந்த கயிறு கட்டி இருக்கிறதுக்கு இந்த பக்கம் இடது பக்கம் போகக்கூடாது. ஏன்னா வெள்ளம் ஆபத்து இருக்குது. அங்கே வெள்ளம் வரும், இழுத்துட்டு போயிடும். பனிப்பாறைக்கு மேலே ஏறி நடக்கிறவங்க இதோ அந்த வலது பக்கமாக போவாங்க. அதே அந்த ஏரிக்கு மேலே ஒரு மேகம் சூழ்ந்துருக்குது. இந்த பக்கம் பாருங்கள். இந்த பாறையில் பாதிய மேகம் அப்படியே மறைச்சி அப்படியே நின்றுக்கிட்டே இருக்குது. அசையாமல் நிற்கிது. இந்த அருவி மாதிரி தண்ணி இந்த பாருங்களேன் பாறையிலேருந்து ஊற்றுது பாருங்கள். பாறை மேலேருந்து இதெல்லாம் மழை. நேற்று நல்ல மழை. அது போக மீதியெல்லாம் அந்த பக்கம் இருக்கிற பனிப்பாறை உருகி அப்படியே கீழே ஊற்றிக்கிட்டு இருக்கு. இது வருடம் அந்த பனிப்பாறை மேலே இருக்க அந்த கருப்பாக இருக்கிறது எல்லாமே நம்ம காற்றுல நம்ம கலந்து விட்ருக்க கறி. அந்த கறி மாசு தான். இதோ அவங்க பாருங்கள் மேலே கொஞ்சம் பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். அங்கே பனிப்பாறை கிட்ட நிற்கும் போது மேலே போய் அங்கே பனிப்பாறைக்கு மேலே நடந்துகிட்டு இருந்தவங்க இன்னும் கூட பாருங்கள் கொஞ்சம் பேர் மேலே இருக்காங்க. பனிப்பாறையில் மேலேயே இருக்காங்க. இதுக்கிட்ட வந்துட்டோம். அந்த மரப்பாலத்துக்கிட்ட வந்துட்டோம். நமக்காக ஹெரால்டு, மோனிஷாவும் காத்திருக்காங்க. நல்லா. ஆனால் எல்லா வழித்தடங்களுமே வந்து சரியாக வந்து குறிப்பு வச்சுருக்காங்க. இந்த வழியாக போகணும், போகக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம். இங்கே பாருங்கள். இந்த தண்ணியில் அப்படியே அந்த பனிக்கட்டி எல்லாம் மிதக்குது. அங்கேருந்து சில பனிக்கட்டி வந்து உடஞ்சி வரும் அந்த பனிப்பாறையிலேருந்து. அதெல்லாம் அப்படியே மிதக்குது பாருங்கள். அங்கங்கே குட்டி குட்டியாக இருக்குது. கிளம்புறோம், பார்ப்போம். இதோ ரொம்ப மகிழ்ச்சி. ஆனால் போய் தொட முடியலன்னா கூட இவ்வளோ தூரம் கிட்ட போய் அதை பார்த்ததே வந்து எனக்கு ரொம்ப நிறைவாக இருந்துச்சு. எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ரொம்ப ஒரு நிறைவான நாள் தான். இவ்வளோ தூரம் போயிட்டு இந்த அருவி எவ்வளோ உயரத்துலேருந்து கொட்டிகிட்ருக்கு. இந்த
இந்த பனிப்பாறை மட்டும் இல்லை, இந்த ஏரியுமே செம்ம அழகாக இருக்குது. ஏரி, இந்த மலை, இந்த இடமே செம்மையாக இருக்குது. ஸோ நம்ம வண்டிக்கிட்ட வந்துட்டோம், கிளம்ப வேண்டியதுதான். அப்படியே கிளம்பி இன்றைக்கி வேறு எந்த இதுவும் கிடையாது, நேராக வீட்டுக்கு போய் சாப்பிட்டு தூங்க வேண்டியதுதான். ஏன்னா இப்போ மணி சாயங்காலம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 2.5-3 மணி நேரம் ஆயிடுச்சு மேலே போய் பார்த்துட்டு கீழே வர்றதுக்கு. தூரம் என்னமோ ரொம்ப கம்மி தான், 2.5 கிலோமீட்டர் இல்லை 3 கிலோமீட்டர் தான் சொன்னாங்க. நேற்று மழை இருந்ததுனால வழியெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக தான் போயிட்டு வந்தோம். ஹெரால்டு, மோனிஷாவுக்கு ஒரே மகிழ்ச்சி தான். இன்றைக்கி தான் முதல்ல அவங்க வந்து பனிப்பாறையை பார்த்தாங்க. அதனால் நாங்களும் முன்னாடி பார்த்துருந்தாலும் இது ஒரு சிறப்பாக இருந்தது இந்த பனிப்பாறை. இதோ இந்த வழியாக தான் போய் உள்ளே போய் வண்டியை நிறுத்திட்டு பார்த்துட்டு வரோம். இங்கேருந்து பார்க்க பாருங்கள், அந்த மேலே இருக்க பனிப்பாறை வரைக்கும் தெரியுது பாருங்கள், அந்த முழு காலும். இதோ நம்ம பார்த்தது இந்த கீழே இருக்க முக்கு இருக்குல்ல, அதோடைய ஒரு எல்லையை தான் பார்த்தோம். ஆனால் அதுக்கும் மேலே பாருங்கள், அங்கே பாருங்கள், மேலே அடுக்கெல்லாம் இருக்குது பாருங்கள். அது கிட்ட இருந்து பார்த்தா தெரியாது, இங்கேருந்து பார்த்தா தான் தெரியும். நன்றி, வணக்கம்.